இங்க பாரு, எப்ப எது நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. நான் சேவிங் பண்ண எல்லாமே ஒரு கணிசமான தொகையா இருக்கு. அதை அப்படியே உன் அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். எப்படியும் ஒரு 10 லட்சமாச்சும் புரட்டி உன் அக்கௌண்ட்ல போட்டு விட்டுறேன். எனக்கு எதுக்கு அவ்வளவு பணம்? உனக்கு இல்ல, நம்ம குழந்தையோட எதிர்காலத்துக்கு. இது பாருங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஜெயிலுக்கு போக போறது நான், நீங்க இல்ல. என் அக்கௌண்ட்ல நீங்க எதுக்கு பணம் போடணும்? அதெல்லாம் நேர்ல பேசிக்கலாமே. சரி, நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. சரி. பொன் மலை 10,000 ரூபா. இவன் நல்ல காலத்திலே காசு தர மாட்டான். இவன் வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு வீட்டை வெளியில பூட்டிட்டு ஊருக்கு போயிட்டான்னு சொல்லுவான். இப்ப மழை வேற பெஞ்சிருக்கா, சுத்தம் இவங்கிட்ட காசு வாங்கறதுக்குள்ள அதுக்குள்ள இந்த வருஷம் முடிஞ்சிடும். என்ன மாப்ள, யார் போன்ல? இல்ல, இப்பெல்லாம் அடிக்கடி ரகசியமா உனக்கு போன் வருது. எனக்கு கூட தெரியாம தனியா போய் நின்று பேசிட்டு வர்ற. யாருப்பா அது, என்கிட்ட சொல்லக்கூடாதா? அது சரி. இந்த செல்போன் வந்தாலும் வந்தது. முன்னெல்லாம் எல்லாரும் ஒன்னா இருந்தாங்க. இப்ப போன் அடிச்சா போதும், எல்லாரும் ஓடி போய் தனித்தனி தீவு மாதிரி செட்டில் ஆயிடுறாங்க. சென்னையில மழை வந்துச்சுல? ஆமா, பெஞ்சது. 3-4 நாளா டவரே கிடைக்கல. பக்கத்து தெருல இருக்கவங்க கூட பிடிக்க முடியல. ஒருத்தர் பேசிக்க முடியல. கம்யூனிகேஷனே இல்ல. போன் இல்லைன்னா அவ்வளவு கஷ்டம். புரியுதா? புரியுது. லிஸ்ட் ரெடியா? அதான் இருக்க. கொடு. இதுல ஒரு சில ஹோல்சேல் பார்ட்டி கிட்ட மட்டும் காசை வசூல் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. என்னடா இது? இப்பதான் ஜனங்கள்லாம் பாவம், இப்ப வேண்டாம், அடுத்த மாசம் வசூல் பண்ணிக்கலாம்னு சொன்னான். ஏதோ ஒரு போன் வந்துச்சு, ரகசியமா போய் பேசிட்டு வந்தான். உடனே பணம் தேவைப்படுது. சில ஹோல்சேல் பார்ட்டி கிட்ட மட்டும் வசூல் பண்ணணும்னு சொல்றான். அப்ப அந்த போன்ல யாரு? இப்ப எதுக்கு இவனுக்கு திடீர்னு பணம் தேவைப்படுது? ஒரே குழப்பமா இருக்க. ஏதோ ரகசியம் இருக்கு. இத கண்டுபிடிக்கணும் முதல்ல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. சரிம்மா. வணக்கங்க. வாங்க. என்ன விஷயம்? சார், கவிதா அம்மாவோட அண்ணன் ஆகாஷ் இறந்துட்டாரு, தெரியுங்களா? தெரியும். திவ்யா சொன்னா. கொலைதான் சார், பச்சை படுகொலை. எந்த படுபாவையும் இப்படி பண்ணிட்டான் சார். யார் பண்ணான்னு தெரிஞ்சுதா? ஊர்ல இருக்கிற எத்தனையோ கொலைகளை கண்டுபிடிக்கிறோம். இதை கண்டுபிடிக்காம போயிடுவோமா சார்? கண்டுபிடிச்சிருவோம் சார். அவன் மட்டும் கையில மாட்டட்டும், அவனை லாக்கப்ல தள்ளி பூட்ஸ் காலாலேயே மிதிச்சு கவிதமா கொன்னிடுவாங்க சார். அவ்வளவு கொலவெறியில இருக்காங்க சார். ஐயோ, நான் வேற வந்த விஷயத்தை விட்டுட்டு ஏதோ பேசிட்டு இருக்கேன் சார். திவ்யாமா இருக்காங்களா? இருக்காங்க. வாங்க. உட்காருங்க. திவ்யா, வாங்க. அம்மா வணக்கம்மா. எப்படிமா இருக்கீங்க? உங்க உடம்பு எப்படி இருக்கு? எனக்கு என்னம்மா, இப்படி ஆகி போச்சேம்மா. பாவம் இந்த ஆகாஷ், நல்ல பையன். அவனை யாருமா கொலை பண்ணிருப்பாங்க? தெரியலையேம்மா. பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. அதுவும் அவர் வாங்கி போட்ட நிலத்திலேயே புதைச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட ஈவ இறக்கல்லாம பண்ணிருக்காங்க. ஆனா கவிதாம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. அவன் இவ்வளவு பெரிய கொம்மனா இருந்தாலும் சரி, ஏண்டா இந்த உலகத்துல பிறந்தோன்னு அவன் வருத்தப்படுற அளவுக்கு அவன் சாவு இருக்கும். அதுவும் எங்க அம்மா கையால தான். பாவமா என் பொண்ணு 2 நாளா அழுதுகிட்டே இருக்கா. உடம்பே சரியில்லாம போயிடுச்சு. தெரியுமா, கவிதம்மாவை விட இவங்க தான் ரொம்ப அழுதாங்க. பாவம், புள்ளத்தாச்சி பொண்ணு வேற. இவங்களால தாங்கிக்கவே முடியலம்மா. இருக்காதுங்களா? ஆகாஷ் தம்பி கம்பெனில தானே வேலை பார்த்தாங்க. திடீர்னு இப்படி அநியாயமா செத்து போயிட்டா.
அவங்களால தாங்கிக்க முடியலன்னா அழுதானமா செய்வாங்க. அம்மா அது மட்டும் இல்லம்மா, இவங்க பேரை தானே அவரு திவ்யா என்டர்பிரைசஸ் கம்பெனிக்கே வச்சிருந்தாரு. அப்படியா? இது இது எங்களுக்கு தெரியாதே. எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்ட? என்ன விஷயம்னு சொல்லுங்க. கவிதாம்மா உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்கம்மா. ஆகாஷ் தம்பி இறந்து இன்னைக்கு 3வது நாள். பால் ஊத்துற சடங்கு இருக்குமா, அதுல கலந்துக்கிறதுக்கு உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. நான் அங்க வந்து என்ன பண்ண போறேன்? நான் வரல. ஐயோ நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. உங்களை விட்ட கவிதாமாக்கு வேற யார் இருக்கா? அங்க வந்து பாருங்க, நீங்களே அழுதுருவீங்க. பரிதாபமா அனாத மாதிரி இருக்காங்கம்மா. ஒரு சொந்த பந்தம் காக்கா கூட வீட்டுல இல்ல. இருந்த ஒரே ஒரு சொந்தமும் அவங்க அண்ணன் மட்டும்தான். அவர் இப்ப செத்து போயிட்டாரே. கவிதாமா இப்ப ஒரு அனாதையா இருக்காங்க. இந்த நிலைமைக்கு அந்த அம்மாவை இப்படி ஆக்கிட்டாங்களேம்மா. இந்த நிலைமைக்கு அந்த அம்மாவை இப்படி ஆக்கிட்டாங்களேம்மா. பாத்தீங்களா, அவங்களுக்காக அழறதுக்கு நீங்களும் நானும் மட்டும் தானமா இருக்கோம். இந்த நேரத்துல அவங்களுக்கு ஆதரவா அவங்க பக்கத்துல நாம 2 பேரும் இல்லைன்னா எப்படிம்மா? நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. கவிதா பாவம்தான். இருந்தாலும் என் பொண்ணு பாவம்மா. புள்ளத்தாச்சியா வேற இருக்கா. கொஞ்சம் இறக்கம் காட்டுமா. என்னம்மா இப்படி எல்லாம் சொல்றீங்க? செத்து போன ஆகாஷ பார்த்ததுல இருந்தே என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. வயித்துல பிள்ளைய வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காம்மா. மார்ச் வரைக்கெல்லாம் போயிட்டு வந்து அந்த நெடி தாங்காம ஒரே வாந்தி மயக்கம். சொல்ல போனா வயித்துல பிள்ளைய வச்சுக்கிட்டு இந்த மாதிரி துக்கமான காரியத்துக்கெல்லாம் போகவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன பண்றது? கவிதா இவளோட நெருங்கின ஃப்ரெண்ட் ஆயிட்டா. திவ்யாவும் அந்த பையனோட ஆபீஸ்ல வேற வேலை பார்த்திருக்கா. அதனால்தான் நாங்க பேசாம இருந்தோம். சொல்றதுக்கு வருத்தமா தான் இருக்கு. ஆனா இறந்து போனவங்களை விட பிறக்க போற பிள்ளைய பத்தி தானேமா கவலை. நீயே சொல்லு, அதானே நியாயம். அதனால தப்பா எடுத்துக்காத. திவ்யாவை அங்க நான் அனுப்பல. இவ வரமாட்டா. என்னம்மா இப்படி சொல்றீங்க? அவங்க 2 பேரும் பழகின பழக்கம் உங்களுக்கு தெரியாதா? இந்த நேரத்துல இவங்க இல்லைன்னா அவங்க இன்னும் உருக்குலைஞ்சு போயிடுவாங்கம்மா. அந்த அம்மாவையும் உங்க மகளா நினைச்சுக்கங்களேம்மா. என்னம்மா நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், புரிஞ்சுக்காம பேசுறிய கனகா? வயிற்று புள்ளக்காரி இப்படி அழுதுகிட்டே இருக்க கூடாது. அது வயித்துல இருக்கிற பிள்ளைக்கு ஆகாதுமா. இவ்வளவு பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லி மாப்பிள்ளை இவளை இங்க கொண்டு வந்து விட்டுருக்காரு. அங்க இங்க அலைஞ்சி குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஐயோ, நான் மாப்பிள்ளை முகத்துல எப்படி முழிப்பேன்? அம்மா இப்ப என்னம்மா சொல்ல வரீங்க? தப்பா எடுத்துக்காதம்மா. திவ்யா வரமாட்டான்னு கவிதா கிட்ட சொல்லிடுமா. ஐயோ, இவங்க வரலன்னா அவங்க தாங்கிக்க மாட்டாங்கம்மா. இவ வந்தா இவளே தாங்க மாட்டாமா. நீ பழிய ஏன் மேல போட்டுரு. என்ன வேணா 4 திட்டு திட்டட்டும். அந்த அம்மா அவளை விட மாட்டேங்கிறாங்க, ராட்சசி அப்படின்னு கூட கவிதா கிட்ட சொல்லுங்க. அம்மா அப்படியெல்லாம் சொல்லுவனாமா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வைங்க. உடம்பு சரியில்லை இல்லைன்னா இந்த நிலைமையை எடுத்து சொல்லுங்கம்மா. அதுவும் இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க, வீட்டில் என்னன்னு ஏதாவது சொல்லி சமாளிங்க. சரி, நீங்க இவ்வளவு சொல்றீங்க, நான் வேற என்ன பண்ண முடியும்? அவங்க தலையெழுத்து அப்படி. இந்த அம்மானா
ஆகாஷ் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க வந்து பால் ஊத்துனா துடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஆத்மா கொஞ்சம் சாந்தி அடைமேன்னு நினைச்சதா நானும் பேச வந்தேன். அந்த ஆவி அமைதி இல்லாம இந்த உலகத்துல அலையணும்னு தலையில எழுதிருந்தா நாம என்ன செய்ய முடியும்? நான் இப்ப போய் கவிதமாவை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலம்மா. எதுக்கும் நீங்க இவங்கள வீட்டுல வச்சுக்க வேண்டாம், எங்கேயாவது ஒளிச்சு வைங்க. நான் போய் இவங்க இல்லைன்னு சொன்ன உடனே என் மேல கோவப்பட்டு கவிதமாவே நேரம் இங்க கிளம்பி வந்துருவாங்க. நான் வரேம்மா. நில்லுங்க. நான் வரேன். திவ்யா என்ன பேசுற? திவ்யா என்ன சொல்ற? ஹேய், என்னம்மா அதெல்லாம் நீ ஒன்றும் போக வேணாம். நீங்க சொன்ன மாதிரி ஆகாஷோட ஆத்மா சாந்தி அடையாம இந்த பூமியில சுத்த வேண்டாம். நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு பிராயச்சித்தமா நான் வரேன். அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு வேற வழி இல்ல. பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு நானே பத்திரமா கூட்டிட்டு வரேம்மா. எப்படியோ போங்க. சார் வணக்கம் சார். ஸ்வீட் எடுத்துங்க சார். தேங்க்ஸ். என்ன விசேஷம்? குழந்தை பிறந்தது சார். ஓ அப்படியா, வெரி குட், வாழ்த்துக்கள். ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ஆண் குழந்தை சார். ஓஹோ சரி சரி சரி. நேற்று தான் தொழில் போட்டு பேர் வச்சேன் சார். அப்படியா, என்ன பேர் வச்சீங்க? எல்னினோ. எல்னினோவா? என்ன அந்த பேர் வச்சிருக்கீங்க? இல்ல சார், சென்னை வெள்ளத்துல எங்க வீட்டுல 5 அடி தண்ணி வந்துருச்சு சார். அந்த நேரத்துல பிறந்த பையன், அதனாலதான் அந்த பேர் வச்சுட்டோம் சார். என்னையா இப்படி இல்லாம பேர் வைப்பீங்க? என்ன சார் இதுக்கே இப்படி சொல்றீங்க? முந்தா நாள் தான் ஒருத்தங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. அவங்க பிள்ளைக்கு பீப் சாங்னு பேர் வைக்கலாம்னு பேசிட்டு இருக்காங்க சார். கன்றாவியா? சரி போ. ஓகே சார். ஹலோ சார், இபி ஆபீஸ் தானே? ஆமாங்க சார், இங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்ல கரண்ட் கம்பி அறுந்து போய் கிடக்குது சார். பக்கத்துல ஒரு குட்டையில தண்ணி இருந்தது. அத குடிக்க வந்த நாய் ஷாக் அடிச்சு செத்து போச்சு சார். ஐயோ, எந்த ஏரியாமா? சார், வாவுசி தெரு கிட்ட ஒரு கிரவுண்ட் இருக்குல்ல, ஆ. அங்க இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்ல தான் ஒரு கம்பி அறுந்து விழுந்து கிடக்குது சார். ஸ்கூல் விடுற நேரம் சார். பாவம் சார், பசங்க எல்லாம் வந்துருவாங்க, சீக்கிரம் வாங்க சார். சரிம்மா, தான் உடனே வரேன். காசே, இந்த ஆள் இருக்க மாட்டான வேலை செய்யற இடத்துல போனு வாட்ஸ்அப்னு நோண்டிக்கிட்டு. ரவி வாயங்க சார். சொல்லுங்க சார். எங்க காசி எங்க போயிட்டான்? சார், அவர் வாவுசி நகர்ல 18வது தெருவில் டிரான்ஸ்ஃபார்மர் ரிப்பேர் பார்க்க போயிருக்காரு சார். வாவுசி நகரா? அங்கதான் ஏதோ கரண்ட் கம்பி அறுந்து கிடக்குது, நாயெல்லாம் செத்து கிடக்குதுன்னு ஃபோன் பண்ணி. அதே மாதிரி தான் சார், வேலைச்சேரியில் ஒரு இடத்துல ஒயர் இறந்து விழுந்து மாடெல்லாம் செத்து போச்சு சார். ஐயோ, நீ என்ன பயமுறுத்துற? சரி, நான் கிளம்பி போறேன். சரி, காசி வந்தானா அங்க வர சொல்லு. சரிங்க சார். வாங்க, இந்தாங்க. மா வாங்கம்மா.
திவ்யா என் நிலைமைய பாருடி. என்ன அனாதையா விட்டுட்டானே. நான் இதுக்காகவா இவ்வளவு பாடுபட்டேன்? அவனுக்காக நான் கல்யாணம் கூட பண்ணிக்காம என் வாழ்க்கையே தியாகம் பண்ணேன். என் தியாகத்துக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடுச்சேடி. இனிமே எனக்கு யார் இருக்கா? அம்மா இங்க வாங்கோ. ஒரு சிட்டிக்கு பால் எடுத்து அந்த கிண்ணத்துல ஊத்துங்கோ. அப்பதான் அந்த ஆத்மா சாந்தி அடையும். போ கவிதா. இல்ல நீ போ. நானா? நான் நின்னு போட்டி போட வேண்டாம். இவருக்கு யார் பிரியமானவங்களோ அவ வந்து பாலை ஊத்துங்கோ. அப்பதான் ஆத்மா சாந்தி அடையும். நான் அவன் மேல அதிகமா பிரியம் வச்சிருந்தேன். ஆனா அவன் என்ன விட திவ்யா மேலதான் ஆசைய அதிகமா வச்சிருந்தான். அதனால இவ என் அண்ணனுக்கு பால் ஊத்துனாதான் அவன் ஆத்மா சாந்தி அடையும். போய் ஊத்து திவ்யா. நான் எப்படி? ப்ளீஸ் திவ்யா, காரணம் எல்லாம் சொல்லாத. அவன் உன் மேல ஆசைப்பட்டான். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சான். உன் மேல உயிரியே வச்சிருந்தான். அவனே இப்ப செத்து போயிட்டானே. நீ போனவனுக்கு பால் ஊத்தி அவன் ஆத்மாவை சாந்தி பண்ணடி. உயிரோடு இருக்கும்போது அவன் படாத சந்தோஷம் நிம்மதி இப்பவாது என் அண்ணனுக்கு கிடைக்கட்டும். அம்மா போய் பால் ஊத்துங்கம்மா. போங்கம்மா. போ திவ்யா. இந்தாங்கம்மா. இதை எடுத்து அந்த கிண்ணத்துல ஊத்துங்கோ. இதுல திவ்யா அழாத.